வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது இந்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஏசிஐஓ கிரேட் 2 போஸ்ட்டுக்கு டோட்டலாக 3717 வேக்கன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசிஐஓ அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்காது, கூடிய சீக்கிரம் வெப்சைட்டில் வந்துடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இது வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, உண்மையிலே இதுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வெப்சைட்டில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மாதமே 90,000க்கு மேலே உங்கள் கைக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலோவன்ஸ் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதில் ஃபீல்டு ஜாப் இருக்கும் அப்படின்னால பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. பட் இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க, ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இதுவும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காமல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இதுலையும் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, அதுவும் பர்டிகுலராக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்த சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எம்டிஎஸ்க்கு படிக்கிறீங்கன்னா எம்டிஎஸ்சில் வந்து நீங்கள் ஜிகே, இங்கிலீஷுக்கு தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக ரீசனிங்கும் மேத்ஸும் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஏ டு Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, டயர் 1க்கான சிலபஸ் என்ன, சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் அவங்களால வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏசிஐஓ அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இதுக்கான கம்ப்ளீட் ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். சேலரி எப்படி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னென்ன, ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி, உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கு முந்தின ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கான வீடியோவோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக நம்ம செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ அடுத்தது இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெப்சைட்டில் வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்ளிகேஷன் வந்து ஜூலை 19 ஓப்பன் ஆக போகுது. ஆகஸ்ட் 10 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். எக்ஸாம் டேட் இன்னும் அவங்க சொல்லலை, பட் கண்டிப்பாக 2 to 3 monthsக்குள்ளே வந்து எக்ஸாம் இருக்கும். இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்பீடாகவே இருக்கும். 1 இயர்க்குள்ளே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி ஜாயினிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறனால இதில் வந்து டயர் 1 வந்து மேக்ஸிமம் 3 months தான், அதுக்கு மேலே போகாது. 2 monthsலேயே இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான வேக்கன்சி வந்து 3717. இதில் வந்து ஜென்ரல் 1537 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்ல 442 வேக்கன்சி, ஓபிசிக்கு 946 வேக்கன்சி, எஸ்சிக்கு 566, எஸ்டிக்கு 226 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், பாஸ் ஆகிருக்கணும், அரியர் எதுவும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் அதாவது 10 ஆகஸ்ட் 2025 அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு தான் வந்து க்ரூஷியல் டேட்டாக எடுத்திருப்பாங்க. இந்த டேட் அப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுவே நீங்கள் ஓபிசி அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் இந்த டைமில் இந்த டேட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்து ஆகஸ்ட் 10 முடிச்சிருக்கணும். இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போ தான் நான் ஃபைனல் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுக்கு எலிஜிபிளானு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கும். அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில் சேலரி வந்து 90,000க்கு மேலே இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ இதுக்கான பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 44,900. ஸோ நார்மலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு பேசிக் பே 44,900 அப்படின்னா அவருக்கு இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70,000க்கு மேலேயே இருக்கும். ஓகே, அதுவே கம்மியாக தான் சொல்கிறேன். 70,000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக அவரோட சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு மேலே இருக்கும். அது போக
இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த 70,000 சொன்னது இந்த டிஏவோட சேர்த்து தான். ஓகே, இந்த 44,000 ப்ளஸ் 20,000 டிஏ. அடுத்ததாக வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 9,000 கிட்ட கொடுக்குறாங்க. ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் கொடுப்பாங்க. இதில் நிறையா நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணுறப்போ அந்த அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஹேண்ட் சேலரி உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே 90,000க்கு மேலே இருக்கும் மாதமே. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் அது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் நீங்கள் 2வது வருஷம் 3வது வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து மாதம் 1,00,000க்கு மேலே சம்பளம் வாங்குற மாதிரி இதில் இருக்கும். ஓகே, அது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லீவ் டைமில், அதாவது சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறனால நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான சேலரி வந்து கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லீவ், ட்ராவல் கன்செஷன், சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ், அதே மாதிரி அக்காமடேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாப். ஓகே, ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில்டுன்னு சொல்லலாம். உங்களோட ஃபேமிலியே வந்து வெல் செட்டில்டாக ஆயிடுவீங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 650 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சி இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா 550 ரூபா பே பண்ணணும். ஓகே, இதுவுமே ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, மொத்தமாக 3 டயர் தான். ஓகே, இந்த 3 டயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும். ஓகே, ஸோ இந்த 3 டயருமே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகே, இப்போ டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது 100 மார்க்குக்கு இருக்கும். இந்த 100 மார்க்குக்கு இருக்கக்கூடிய கொஷின் வந்து அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க தான் டயர் 2 வந்து அப்பியர் ஆவீங்க. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதில் என்னென்ன இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு 50 மார்க்குக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து இன்டர்வியூவும் இந்த போஸ்ட்டுக்கு உண்டு. 100 மார்க்குக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ மொத்தமாக 100 + 100 200 + 50 250 மார்க். இந்த 250 மார்க்கையுமே ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 250 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ அதனால் எல்லா ஸ்டெப்புமே, எல்லா டயருமே வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. முக்கியமாக நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயர் 1க்கு தான். ஓகே, டயர் 1ல் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் டயர் 2க்கே போக முடியும். அப்படினால இப்போ நீங்கள் வந்து டயர் 1க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் டயர் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் டயர் 3க்கு ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஏன்னா இதில் வந்து நடுவில் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டிலே போடுவாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போடுவாங்க. ஓகே, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூரில் வந்து டயர் 1 எக்ஸாம் இருக்கும். டயர் 2 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும். சென்னையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டயர் 2, டயர் 3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துருமேஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம சேனல் வந்துடும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருந்த எல்லா கொஷினும் இருக்குது. 23 நோட்டிஃபிகேஷன், 24 எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்ததாக டயர் 2 கொஷின் பேப்பருமே இதில் இருக்குது. ஒரு ஐடியாக்காக நீங்கள் இப்போ வேணால் பார்த்துக்கோங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயர் 1க்கு தான். ஓகே, அடுத்ததாக 2017 நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் இருக்குது. அடுத்ததாக 2021 நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் இருக்குது. ஓகே, இதில் ஒரு 9 செட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஷின் எந்த லெவலில் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 2 மாதத்துக்குள்ளே, 2 மாதம் இல்லை அப்படி இல்லைனா 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு 60லேருந்து 70 நாள் கிட்ட டைம் இருக்குது. அதுக்கு மேலாம் இவங்க டிலே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் எப்போவுமே வந்து கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது வந்து டிலே ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததாக டயர் 1 முடிஞ்சு ஒரு 4 மாதத்துக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 4 மாதத்துக்குள்ளே வந்து டயர் 2 இருக்கும். அடுத்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 3 இருக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு டயர் 1க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அடுத்து டயர் 2க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டயர் 2 முடிஞ்சதுக்கப்புறமே வந்து
இன்டர்வியூக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டயர் 1க்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ டயர் 1ல் டோட்டலாக 100 கொஷின் சொல்லியிருந்தேன். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு. இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 20 கொஷின். ஓகே, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், அதாவது வந்து மேத்ஸ். இதில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்க மாட்டாங்க, அரித்மெட்டிக் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ மேத்ஸ்லேருந்து 20 கொஷின், ரீசனிங்லேருந்து 20 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். ஈவன் சிஜிஎல்லில் கூட உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் உண்டு, இதில் அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்னா அப்படியே அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 இயருக்கு நீங்கள் படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ ஒரு 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிறனால. ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறது இதில் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு 2 மந்த்ஸ் இல்லைனா 3 மந்த்ஸாக வந்து எஸ்எஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பாசிபிள். 79 மார்க்குக்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 79லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஒரு 60லேருந்து 70க்குள்ளே தான் வந்து கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த வருஷம் வேகன்சி ரொம்பவே அதிகம். அப்படினால கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் 79, 80 கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷனை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பிகினர், என்னால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் 80 கிட்டலாம் எடுக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஏன்னா சிலபஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 15 மணி நேரம் படித்தா கூட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ மார்க் எடுக்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால் நான் உங்களை டீமோட்டிவேட்லாம் பண்ணலை. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 கிட்ட வந்து எய்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களுமே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களே நான் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லலை. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சிலபஸை வச்சு தான் வந்து நிறையா எக்ஸாமோட சிலபஸும் இருக்க போகுது. இதே மாதிரி தான் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்க போகுது. ரயில்வே எக்ஸாமில் இங்கிலீஷ் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இதுக்கு படிக்கிறனால எதுவும் குறைய போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சேஃப் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 75க்கு மேலே எடுத்தால், நான் ஃபைனல் ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். 75க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கும். பட் 60, 65க்கு மேலே எடுத்தால் கூட கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இவங்க கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது. ஓகே, அதாவது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட், அவங்களோட ரோல் நம்பர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர, இந்த டயர் 1க்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தோம், ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப் வந்து சொன்னது கிடையாது. அப்படின்னா நம்மளால் வந்து இதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதில் செலெக்ஷன் ஆனவங்க நான் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன், நான் செலெக்ஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 75 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டே வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ டயர் 1க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டயர் 1ல் வந்து ரீசனிங்கில் இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வேரி ஆகும். அதனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்கல. பட் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் சீரிஸ், கோடிங் டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், டைரக்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, டைஸ், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம், வென் டயக்ராம், மிரர் இமேஜ், ரேங்கிங், ஃபிகர் சீரிஸ், பிளட் ரிலேஷன், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்குக்கு 20 மார்க் உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இவங்க கேட்கல. கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் தான். அடுத்த மேத்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் மட்டும்தான் கேட்குறாங்க. மென்சுரேஷன் வரும். அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். அதில் வந்துலாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அலிகேஷன், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்பன் சிஸ்டம், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேயுமே வந்து நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறது பாசிபிள் தான். ஓகே, பட் ஒரு சில கொஷின் கொஞ்சம் லென்த்தாக கேட்குறாங்க. ஓகே, ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து கேட்குறாங்க. பாதி பேஜுக்கிட்ட வந்து கொஷின் வர்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி 1, 2 நீங்கள் அட்டன் பண்ண முடியாட்ட கூட 20க்கு 18க்கு மேலே எடுக்கிறது பாசிபிள். ஓகே, ஸோ அப்படிங்கனால
நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக படித்தாலும் சரி, மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வந்து நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கேட்குறாங்க. அது ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரப்போகுது. லாஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா ஒரு அக்டோபரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்டோபரில் இதுக்கான எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2024 ஜனவரியில் இருந்து 2025 செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே 20 கொஷின் வருது. 20ன்னு இல்லை, இங்கேயும் வருது. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து இருக்குது. அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் ஒரு 1-2 கொஷின் கேட்பாங்க. அப்போ 20லேருந்து 22, 23 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே இருக்குது. இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஓகே, 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களோ இல்லையோ 20க்கு ஒரு 15, 16க்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஷின்ஸும் அதிகமாக இருக்கும். அது போக ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி கொஷின்ஸும் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இது வந்து முன்ன பின்ன இருக்கும். ஓகே, 1-2 கம்மியாகும், அதிகமாகும். பட் இந்த டாபிக் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பிக்யூஆர்எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டுமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக இதில் ஒக்காபுலரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, சினானிம்ஸு, ஆன்டானிம்ஸு, மிஸ்பெல்ட்டு, ப்ராவர்ப்லாம் நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். நீங்கள் ஸ்கூலில் படித்தது 1-2 ஞாபகம் இருக்கும். அது எப்போவாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். மற்றது எல்லாமே நம்ம கோர்ஸில் பர்ஃபெக்டாக டீச் பண்ணியிருக்கோம். இந்த மொத்த சிலபஸுமே நம்ம கோர்ஸில் வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாமல் தெளிவாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. 100% உங்களால் இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, பட் இதில் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நம்ம கொடுக்கல, இன்டர்வியூக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கல. அது நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். முடிஞ்சால் அதுக்கு நாங்கள் ஐடியா கொடுக்குறோம். ஆனால் டயர் 1க்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து நம்பி ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கான எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஒரு சில ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த கோர்ஸில் வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ், அதுக்கான பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இதில் கொடுத்துருப்போம். ஓகே, அதாவது டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த 1000 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கும் அதிகமான கொஷின்ஸ் வந்து இருக்கும். எல்லா கொஷினுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அக்னிவீர், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. அதில் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்துருந்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2லையுமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலில் தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎஸ், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், குரூப் டி, அடுத்ததாக அக்னிவீரில் வரக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அடுத்ததாக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ், ஈவன் டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் பிஎஸ்சிக்குமே வந்து நம்ம இதில் சிலபஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். தனித்தனியாக ஃபோல்டர் கொடுத்துருப்போம். தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிள் வந்து அந்தந்த எக்ஸாமுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1499 நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. ஸோ 3 வருஷம் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து டிஃபென்ஸ் அண்டு போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ளேயே ஐபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஐஓக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதிலே நான் வந்து டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன், வீடியோஸும் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் அந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணாலே போதுமானது. பிகினர் வந்து அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த ப்ரிப்பரேஷனையும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டைம் டேபிள் பார்க்கறதுக்கு முன்னால் டயர் 2 பற்றியும் பார்த்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லியிருந்தேன். அது 50 மார்க்குக்கு இருக்கும். மினிமம் 17 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். பட் 17 மார்க் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு பத்தாது, நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, இதுக்கு 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து எஸ்ஐ ரைட்டிங்க்கு வந்து 30 மார்க் இருக்கும். அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் இல்லைனா ப்ரெசி ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் இருக்கும். மொத்தமாக 50 மார்க்குக்கு இருக்கும். இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயர் 1க்கு மட்டும்தான். டயர் 1 முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நீங்கள் டயர் 2 என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்கும். கண்டிப்பாக டயர் 2லையுமே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கும். ஓகே, அடுத்த டயர் 3க்கும் டைம் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். டயர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ மட்டும்தான். ஒரு சில நேரம் வந்து சைக்கோமெட்ரிக் இல்லைன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுவும் பார்ட் ஆஃப் இன்டர்வியூவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயர் 1 மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்க போகிற டைம் டேபிளை பார்க்கவே வேண்டாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சிஜிஎலுக்கோ சிஹெச்எஸ்எலுக்கோ சப் இன்ஸ்பெக்டருக்கோ இல்லைனா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிலபஸை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இதோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, நீங்கள் இந்த டைம் டேபிளை பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன். அதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இந்த எக்ஸாமில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான சான்சஸ் இதில் வந்து கம்மி தான். ஏன்னா டைம் 2 மந்த்ஸ் தான் இருக்குது. 2 மந்த்ஸுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து கஷ்டம். கம்ப்ளீட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணாமல் மார்க் டெஸ்ட் எதுவும் அதிகமாக போட்டு பார்க்காம இதில் நல்ல மார்க் எடுக்கிறது, நெகட்டிவ் மார்க் இருக்கிறப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். பட் அதனால் நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இதை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போவாவது படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரீசனிங் மேத்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு வந்து நான் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருந்தேன். ஒரு 22 வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதை மட்டும் பாருங்கள். ஓகே, பட் அதை மட்டும் பார்த்தா பத்தாது தான். ஆனாலும் அதை மட்டும் பார்த்தாலே வந்து உங்களால் ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். கம்மியான டைமில் ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்த ஒக்காபுலரியிலையுமே வந்து நீங்கள் டாப் 100 டாப் 200 ஒக்காபுலரிஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, டாப் 200 சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் அந்த மாதிரி நம்ம கோர்ஸில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச அளவு நீங்கள் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸாவது வந்து பாருங்கள். ஓகே, இப்போ 2024 ஆகஸ்ட்டில் இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாவது வந்து பாருங்கள். ஆகஸ்ட்லேருந்து இப்போ 2025 எக்ஸாம் எந்த மந்த் வருதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி 10லேருந்து 12 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணாலே உங்களால் வந்து 65க்கு மேலே எடுக்க முடியும். 65க்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சான்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்காவது வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் வருது, ரயில்வே எக்ஸாம்ஸும் வருது. அப்படிங்கிறப்போ இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதே சிலபஸை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்க போகுது. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். படித்தது வேஸ்ட் ஆகாது. ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2024 ஜூலை 2024 எக்ஸாம் எந்த மந்த் வருதோ அந்த மந்த் வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தேன், ஜூலைலேருந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி 5 நாளுக்கு ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் முடிக்கணும். நம்ம கோர்ஸில் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு மாதத்துக்கு 8லேருந்து 10 வீடியோஸுங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், போதுமானது. அது போக டெய்லி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டும் படிக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து வேறு எங்கேயும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 100% எல்லாமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் டேபிளில் நான் ஒக்காபுலரி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆனால் இதையும் என்னால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டாப் 100 டாப் 200 பார்த்துக்கோங்க. இல்லை முடியும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரீசனிங்கில் வந்து நம்பர் சீரீஸில் 3 வீடியோ பார்க்கணும். ஃபஸ்ட்டு டே 1 நீங்கள் என்ன பண்ணணும், ரீசனிங் ஃபோல்டரில் நம்பர் சீரீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 3 வீடியோஸ் வந்து பார்க்கணும். மொத்தம் அதில் 5 வீடியோ, அதில் 3 வீடியோ மொதல் நாள் பார்க்கணும். ஒக்காபுலரியில் இங்கிலீஷ் ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் சப்ஸ்டியூஷனில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கேல ஃபஸ்ட்டு வீடியோ டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. 20 நாளில் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிரும். 21வது நாள்லேருந்து உங்களுக்கு மேத்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த 20வது நாள்லேயே வந்து மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ மேத்ஸுமே வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரில் நீங்கள் வந்து 1 பை 1 கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஃபோல்டர்லேயே வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். IBACIO ஃபோல்டர்லேயே வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் இடியம்ஸும் தான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் இது பத்தாது. அதனால் நான் வந்து இந்த டைம் டேபிளே கூட அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டாப் 100 அதாவது டாப் 100 ஒக்காபுலரிஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் டைம் டேபிள் கொடுக்குறேன். டைம் இருந்தால் நீங்கள் மற்ற ஒக்காபுலரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு நான் சொன்ன மாதிரி கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 22 வீடியோஸ் இருக்கும். அது நம்ம யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ணணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இது போதுமானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுமானது கிடையாது தான். பட் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸு, மிஸ்பல்ட்டு, சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல இருக்கக்கூடிய பயாலஜி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி டாபிக் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. ஒருவேளை டைம் இருக்குது அப்படின்னா. ஓகே. ஏன்னா எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாது. அவங்க சொல்கிறப்ப தான் தெரியும். ஆனால் 2 மாதத்துக்கு மேலே போகாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் சொன்னது மட்டும்தான் ப்ராசஸ். இது போக ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. அதனால் நீங்கள் யாரும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.